இன்னைக்கு எதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சேன்னா, பழையபடி நியூஸ் படிச்சு தான் ஷேர் பண்றேன். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்க கூட ஷேர் பண்றேன். 2023 ஜூன்ல இப்ப இருக்கிற பாஜக அரசு இருந்தபோது ஒரு ஸ்- புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேரு விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு பேர். இந்த விஸ்வகர்மா யோஜனா குறிப்பிட்டு எதுக்காக எடுத்து அதனுடைய செயல்பாட்டுக்கு வருது, இப்ப வரப்போகுது. இந்த வருஷம் அடுத்தது ஆட்சி வந்தாச்சு, அதனால செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இதுல எங்க இவங்க ரொம்ப அதை ரொம்ப குறிப்பா எடுத்து செய்யறதுக்கு பாக்குறாங்க அப்படின்னா, பாரம்பரியமா நம்ம நாட்டுல சில கைவினைஞர்கள், இந்த ஆர்டிஷன்ஸ் சொல்லக்கூடியவங்க, ஒரு 18ல இருந்து ஒரு 20 வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அது பின்னால இன்னும் கொஞ்சம் பலதையும் சேர்க்கலாங்கிற ஐடியாவும் இருக்கு. அந்த மாதிரி ஆர்டிஷன்ஸனுடைய எக்ஸ்பர்டீஸ், அதாவது சிறப்புத்துவம் அப்படி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. காலப்போக்கில் அது இல்லாமையே கூட போயிடலாம். அதனால அதை மீட்டெடுக்கணும், அதை தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் இதுக்கு இருக்கு, குறிக்கோள். அந்த குறிக்கோளின் படி என்ன பண்ணிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கார்பென்ட்ரி, அதுக்கப்புறம் பொற்கொள்ளர்கள், அதே மாதிரி இரும்பு வேலைப்பாடுகளை செய்யறவங்க, சாமான் செய்யறவங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஈவன் மீன் பிடிக்கிறது கூட. அதுக்கப்புறம் பல தொழில்கள், இந்த மாதிரி சிற்பிகள் முக்கியமா, அப்புறம் பெயிண்டிங், இதெல்லாம் அவங்க சந்ததியினரா அவங்க கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அது அந்த கலைகள், அந்த மாதிரி ஒரு ஸ்கில்டு, அதாவது எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அழிந்து போயிட விடக்கூடாது. அதை மீட்டு எடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அதுல பெரிய வருமானம் இல்லைன்னு பல பேர் விட்டுட்டு போறாங்க. இல்லைனாக்கா வேற வேலை கிடைக்கட்டும் அப்படிங்கிறாங்க, அதுக்கு டிமாண்ட் இல்லைன்னு போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பல காரணங்களை வச்சு அதை விட்டுடக்கூடாது. நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு சொத்து மாதிரி அதை நினைச்சு நம்ம அதை மீட்டு எடுத்து கண்டினியூ பண்ணி இன்னும் வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வகர்மா யோஜனாவுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு. இதை நம்ம பார்க்கணும். சரி, இந்த ஸ்கீம்ல எந்தெந்த மாதிரி இதெல்லாம் பெனிஃபிட்லாம் இருக்கு. ஒண்ணு முதல்ல குறைந்தபட்ச வயது அதுல சேர்றதுக்கு 18 வருஷம். இதை நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி இன்னொரு பாயிண்ட் வருது இதை பத்தி. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு பிரிலிமினரி பேசிக் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி 5 நாளைக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதுல அது ஒரு 15 நாளைக்கு கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் போது யாரெல்லாம் அதுல கலந்துக்கிறாங்களோ, அதாவது பயிற்சி எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம் இதை கொடுக்குறாங்க. அது தவிர சாப்பாடு இதெல்லாம் வேற இருக்கு. 500 ரூபாய் ஸ்டைஃபண்ட் மாதிரி அந்த தொழிலை, அந்த இதை அந்த ஆர்ட்டை கத்துக்கிறதுக்காக கொடுக்கப்படுகிறது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கத்து முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. ஓகே, நான் இதை தனியா சுயமா செய்ய முடியும் அப்படின்னும் போது 3 லட்சம் ரூபாய் அதுக்கு லோன் தராங்க. மேக்சிமம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும். அதை தவிர அந்த லோனுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டி கொடுக்குது. நீங்க உங்க வீட்டை அடமானம் வைக்கிறதோ, உங்க அப்பாவோட இதை நிலத்தை வைக்கிறதோ, அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குது, இந்த பேங்க்ல இருந்து லோன் வாங்கும்போது. அதை தவிர 5% தான் வட்டி அதுக்கு. ஓகே, அது இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை தவிர ஒரு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 15,000 ரூபாய் எதுக்குன்னா, சில உபகரணங்கள் நீங்க வாங்க வேண்டியிருக்கும் சார். அதெல்லாம் கிட்டத்தட்ட 50,000 60,000 வருது. ஈவன் டெய்லரிங் கூட இருக்கு. டெய்லரிங், பெயிண்டிங், எம்ப்ராய்டரிங், இது மாதிரி நிறைய தொழில் வச்சிருக்காங்க. 18ல இருந்து 20 இன்னும் சேர்க்க போறோம்னு வேற சொல்லியிருக்காங்க அதுல. ஓகே, சரி. இது மாதிரி இருக்கும்போது 15,000க்கு சில உபகரணங்கள் வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்சென்டிவ். அது உங்களுக்கு ஃப்ரீயா இது கிடையாது. நீங்க அது அதாவது ஃபுல் காஸ்ட் இல்லாம ஓரளவுக்கு ஏதோ உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் முக்கியமான இது. இதை தவிர என்ன பண்றாங்கன்னா, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கில் அப்கிரேடேஷன் பின்னாடி இன்னும் மேற்கொண்டு செய்யறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி தராங்க. அதுக்கும் பிளான் இருக்கு. இதை தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த மாதிரி செஞ்சு தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளுக்கு மார்க்கெட்டிங் செய்யறதுக்கும் மத்திய அரசு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கு. எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் இருக்கு உங்களை கனெக்ட் பண்ணி விடுவாங்க. நீங்க அவர்கிட்ட போங்க. அதுக்காக பைசா டீலிங்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, உங்களை கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமினுடைய ஐடியா. இப்ப இந்த இடத்துல என்ன மாதிரி வருது அப்படின்னா, ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். நான் எந்தெந்த மாதிரி உதாரணங்கள் எடுத்துக்கிறேன்னா, கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோவில்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு கல் கருடன் அப்படின்னு ஒரு கருடன். அந்த கல் கருடனை என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொசஷன் மாதிரி வெளியில எல்லாம் ஊர்வலம்லாம் எடுத்துட்டு போய் எல்லா மக்களுக்கெல்லாம் இது பண்றதுக்கு, சாமி கும்பிடுறதுக்காக எடுத்துட்டு போவாங்க. அந்த கருடன் அமைச்சது சோழர் காலத்துல அமைச்சிருக்காங்க. சோழர் காலத்துல இருந்த பல சிற்பிகளை போய் சோழ மகாராஜா, அதை நான் ஒரு சரித்திர நாவல்ல வித் ரெஃபரன்ஸோட படிச்சிருக்கேன் நான்.
அதனாலதான் அதை உங்ககிட்ட குறிப்பா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போய் இப்போ அந்த சிற்பிகளை சந்திச்சு அவர் கேட்டாராம், மிக திறமையான ஒரு சிற்பி வேணும், அது கூட 2-3 பேர் அசிஸ்டன்ட் மாதிரி வேணும், உலகத்திலேயே எல்லாரும் பிரமிச்சு போற மாதிரி ஒரு கடவுளுக்கு இது ஒரு சிலை ஒண்ணு செய்யணும் அப்படின்னு. உடனே ஒரு மிகச்சிறந்த சிற்பியை அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் இந்த சிற்பிகள்லாம் எஸ்பெஷலி இந்த கல்லுல குடைஞ்சி எல்லாம் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு சில விதமான அமானுஷ்யமான இது எண்ணங்களும் இருக்கும், அந்த குருவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், அதை தவிர திறமையான ஒரு ஈடுபாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், நாலேஜ் இருக்கும், அறிவு இருக்கும். கல்லையை தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்ணுவாங்களான்னு அதனுடைய அமைப்பு தட்டி பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது இது ஆண் கல்லு, இது பெண் கல் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு இவரோ சோழ மகாராஜாவோ விசித்திரமான ஒரு இது சிலையை பண்ணணும், உலகம் வியக்கணும் முடியும். அப்ப ஒரு கல்லை பார்த்துட்டு இந்த கல்லு விசித்திரமா செய்யக்கூடியது, சரி என்ன மாதிரி, அவரை கருடனா நாச்சியார் கோவில். அந்த கருடனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அந்த சன்னதியிலிருந்து வெளியே எடுத்துக்கிட்டு வரும்போது தோல்ல 4 பேர், அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட், அப்புறம் அது 8 பேர் தேவைப்படும், அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 32, அதுக்கப்புறம் 64 பேர் தேவைப்படுமா வெளியெல்லாம் எடுத்துட்டு திருப்பி ப்ரொசஷன்லாம் போயிட்டு திரும்பி உள்ள வரும்போது அந்த 64 32 குறையும், 32 16 குறையும், 16 8 குறையும், 8 4 குறைஞ்சதுக்கு கடைசியில அந்த சன்னதியில கொண்டு வந்து. எதனால இவ்வளவு மக்கள் தேவைப்படுறாங்கன்னா, அந்த வெயிட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கூடிக்கிட்டே போகுமா. இது இயற்கை நம்பக்கூடிய தகவல். இதுல பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நானும் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அந்த ஊர்ல இருக்கிறவங்க போய் கேட்டு வேணாலும் பார்க்கலாம், நீங்க எப்பயாவது சான்ஸ் கிடைச்சங்க போனாங்க. இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கலை. அந்த கலை அழிஞ்சு போச்சு, அதை வளர்த்து எடுக்கிறதுக்கு அடுத்தவங்க யாருக்கும் இல்லை, ஏன்னா 1000 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு பாயிண்ட். இன்னி வரைக்கும் தஞ்சாவூர் கோயில் பிரகதீஸ்வரர் கோயில்ல ஃபவுண்டேஷன் எப்படி போட்டுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனா அங்க இருக்கிற ஒரிஜினலா இருந்த இந்த செங்கல் கலர்ல இருக்கும், ஒரு டைல்ஸ் இருக்கும் ஸ்கொயரா, அதை ஆனா பேத்து எடுத்துட்டு நாங்க புதுசா போட போறோம்னு சொல்லிருக்கோம். அதனால பின்விளைவுகள் என்ன வருங்கிறது தெரியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை எதுக்காக சொல்றேன்னா, பலருக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான கலையை இன்னைக்கு இதே மாதிரி நீங்க பல கோயில பார்க்கலாம். இந்த காஞ்சிபுரம் கோவில்லையோ ஸ்ரீரங்கம் கோயிலையோ பார்த்தீங்கன்னா கல்லுலயே செயின் செஞ்சிருப்பாங்க. யாழின்னு ஒரு மிருகம் இருக்கும், அதனுடைய வாய்க்குள்ள பல்லு இப்படி இருக்கும், ஆனா அது உள்ள ஒரு பந்து மாதிரி உருளையா ஒரு கல் இருக்கும். எப்படி இதெல்லாம் செஞ்சாங்கன்னு அதெல்லாம் தான் மீட் எடுக்கணும். அட்லீஸ்ட் இப்ப இருக்கிறதாவது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதான் இந்த விஸ்வகர்மா யோஜனாவினுடைய முக்கியமான குறிக்கோள். அப்படி சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். நீங்க கேரளால அவங்களுடைய புது வருஷம் ஆரம்பிக்கும் போது அதை விஷு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷுவுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரமாதமா நிறைய பூ அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சு ரொம்ப பிரமாதமா கொண்டாடுவாங்க. அந்த விஷுவின் போது எல்லாருக்குமே காலையில குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடிக்கு பேரு விஷு கண்ணாடின்னு பேரு. இதை இந்த கண்ணாடியை பத்தி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இந்த கண்ணாடி நம்ம சாதாரணமா யூஸ் பண்றோம்ல, முகம் பார்க்கறது, இது பண்றது, நம்மளுடைய அலங்காரங்கள் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சிந்தட்டிக் கண்ணாடி கிடையாது. இது மெட்டல்ல செய்யப்பட்ட கண்ணாடி. ஒரு பர்டிகுலர் அலாய் இருக்கு, அது அவங்களுக்கு தான் தெரியும். யாருக்கு? கேரளால இருக்கிற அரண்முல்லா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கலை இது, வேற யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு மெட்டலை போட்டு ஏதோ ஒரு மாதிரி அதை ஒரு அலாய் மாதிரி செஞ்சு பல மூலிகைகள் அதெல்லாம் வச்சு அதை சில பவுடர்கள் பஸ்பம்னு சொல்றதெல்லாம் செஞ்சு தேய்ச்சி அதை நல்லா பாலிஷ் பண்ணி ஒரிஜினல் மிரர் எப்படி இருக்கோ அதை விட பிரமாதமா இருக்கும். ஒரிஜினல் மிரர் கண்ணாடி பின்னாடி இருக்கிற அந்த ரசாயனம் போயிடும்னுவாங்க நாளடைவுல. இது என்னைக்கும் 1000 வருஷம் ஆனாலும் அதே பொலிவோட இருக்கும் அந்த கண்ணாடி. இது அந்த அரண்முல்லால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க குடும்ப வழியா வம்சா வழியா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனோண்டு கண்ணாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா ஏதாவது 1000 ரூபா 2000 ரூபா சொல்லுவாங்க, ரொம்ப சின்னது, உள்ளங்கை சைஸ்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் பரம்பரையா வரக்கூடிய ஒரு கலைகள், ஒரு அற்புதங்கள். இதையெல்லாம் அழிந்து விடாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த ஸ்கீமை பத்தி நிறைய சொல்லிட்டேன். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதை கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க. ஆனா தமிழக அரசு இதை நாங்க எடுத்துக்க மாட்டோம், இதை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இவரை போய் சந்திச்சிட போது சொல்லியிருக்காரு. பிரதம மந்திரி மோடியை சந்திச்ச போது எங்களுக்கு இந்த ஸ்கீம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சரி, எதனால சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அதுக்காக பல பதிவுகளை பல பேர் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எதனால இந்த ஸ்கீமை நாங்க வேணான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேனுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கக்கூடிய சரவணன் அப்படிங்கிறவர், சரவணன் அண்ணாதுரை அப்படிங்கிற அவர் சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருக்காரு. ஈவன் முதலமைச்சரே பேட்டி கொடுத்திருக்காரு டிவிலலாம், எங்களுக்கு எதுக்காக இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர முதலமைச்சரனுடைய சகோதரி கனிமொழி அவர்களும் இதை பத்தி சொல்லி பேட்டி கொடுத்திருக்காங்க, ஏன் வேண்டாம் அப்படிங்கிறத பத்தி. அதை பார்க்கலாம். நீங்க அறிவிச்சிருக்கிற விஸ்வகர்மா யோஜனா வந்து குலத்தொழில் செய்யற மாதிரி படுது, அதை வந்து நீங்க முன்னெடுக்கணும்னு பாக்குறீங்க. யாரு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜாதி சார்ந்த தொழிலா அமைஞ்சிடும். யாருக்கு வேணா என்ன தொழில் வேணா செய்யலாம் அப்படின்னு இருக்கணும். இது வந்து ஜாதி பிரிவினையும் ஒரு தாழ்த்தி பார்க்கக்கூடிய நிலைமையிலையும் கொண்டு வந்து விட்டுடும். இதுல வந்து உங்களுக்கு வந்து சமூக நீதி கிடையாது. இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இந்த மாதிரி ஜாதி சார்ந்து இல்லாத ஒரு ஸ்கீமை நீங்க கொண்டு வாங்க, மாற்றங்கள் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எஸ்எம்இ அது கீழே தான் வருது இது. ஓகே, அந்த மினிஸ்டர் கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க, இது மாதிரி நாங்க இதை தவிர வந்து நீங்க வந்து சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க, அப்ளிகேஷன் போடுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்க அப்பாவோ இல்ல ஒரு குருவோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கத்துங்க. பாருங்க, வெறும் குலம் மட்டும் இல்ல, ஒரு குரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இங்க யாரெல்லாம் இந்த ஸ்கீம் வேண்டான்னு அப்ஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களே இதையும் சொல்றாங்க. தன்னுடைய தந்தையர் இல்ல மூதாதையர் அவங்களுக்கு வழியா வந்திருக்கணும் அந்த அந்த கலை அப்படிங்கிறது, அந்த தொழில் அப்படிங்கிறது. அதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா அது இல்லாட்டாலும் உங்களுடைய கண்டிஷன் என்ன சொல்லிருக்கா, யாராவது ஒரு குரு கிட்ட கத்துட்டு இருக்கணும் நீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒண்ணு அது குல கல்வி ஆகுது, இல்லைன்னா குருகுல கல்வியாக ஆகிவிடுகிறது. எங்களுக்கு வந்து அது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. அதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு நாங்களாவே ஒரு ஸ்கீமை கொண்டு வருவோம், இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு இருக்கும், அதுல வந்து சமூக நீதி நிலைநாட்டப்படும், அதை தவிர வந்து நாங்க ஜாதி பாகுபாடு இல்லாம இதை செய்வோம் அப்படிலாம் சில விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இது அவங்களுடைய கருத்து. அதை தவிர முக்கியமா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மினிமம் ஏஜ்னு சொல்றோம்ல, குறைந்தபட்ச வயது 18, அதை வந்து 18 வைக்காதீங்க, 35 வைங்க அப்படின்னு சொல்லி. இங்கதான் வந்து கொஞ்சம் இடிக்குது. என்ன மாதிரி இடிக்குதுன்னா, ஒருத்தர் வந்து 18 வயசுல வந்து மேஜர் ஆயிட்டு ஓட்டு உரிமை இருக்கு, எல்லா விதமான இதுவும் இருக்கு, அவர் வந்து மைனர் கிடையாது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து 18 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு கலையோ கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் ஏற்கனவே 15-17 வருஷம் கத்துக்கிட்ட கலையை விட்டுட்டு புதுசா ஒரு தொழில் கத்துப்பாரா, செய்வாரா அப்படிங்கிற கேள்விக்குறி வருது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்த குலத்தொழில் ஆயிடுது, இல்லைன்னா குல கல்வி முறை ஆயிடுது, இல்லைன்னா குருகுலமா கல்வி முறை ஆயிடுது அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் அவங்க வச்சாங்க இல்லையா, இந்த தமிழ்நாடு முதலமைச்சர், அப்புறம் இந்த ஸ்போக்ஸ் பர்சன், அப்புறம் மேடம் கனிமொழி அவர்கள் வச்சாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாஜி முதலமைச்சரா இருந்தார். அதுக்கு போயிட்டு நம்ம இங்க வந்துருவோம். ராஜாஜி முதலமைச்சரா இருந்தார். அப்ப வந்து என்னன்னா, இந்தியா வந்து இப்போ பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் தான் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. லூட்டர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி பிரிட்டிஷர்ஸ்னு நான் எப்பவுமே இதான் சொல்றது, லூட்டர்ஸ்னா பிரிட்டிஷர்ஸ் அப்படிங்கிறது, பிரிட்டிஷர்ஸ்னா லூட்டர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயாச்சு. இங்க ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நாடு வளரணும். அதனால ராஜாஜி என்ன செஞ்சாரு, எல்லாருக்கும் அரசாங்கத்துல வேலை கொடுக்க முடியாது. இதே வார்த்தையை தான் திரு காமராஜ் அவர்களும், பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் சொல்லிடுறாரு. கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது, ஏதாவது தொழில் செய்யணும், நீங்க ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர். அந்த ராஜாஜி வந்து இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, பள்ளிக்கூடம், அதாவது ஃபார்மல் எஜுகேஷன், இந்த மெக்காலே எஜுகேஷன், அது வந்து அரை நாள் மத்தியானத்துக்கு மேல நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டுக்கு போயிட்டு தொழில் கத்துக்கங்க, ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கங்க, உங்களுக்கு நல்லது, ஃபியூச்சர்ல ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார். உடனே கையில் அடிச்சிட்டாங்க. எப்ப அப்ப வந்து திராவிட கழகங்கள் வந்து எல்லாம் காங்கிரஸுக்கும் இதுக்கும் எதிர்த்தா போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கணுங்கிற மும்முரமா இருந்த போது இந்த ராஜாஜி சொன்னது அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டா இது பண்ணி ராஜாஜி வந்து தொழிலை பண்ண சொல்றாரு, குலக்கல்வி மூலமாக செய்யக்கூடிய குல தொழிலை செய்ய சொல்றாரு. அப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமா பேசுனாங்க. ஒரு சலூன் வச்சிருக்கிறவர் அதே தொழில தான் செய்யணுமா, ஒரு மீன் பிடிக்கிறவர் அதை தொழில தான் செய்யணுமா, அவங்க வேற தொழில் செஞ்சு வாழ்க்கையில முன்னேற முடியாதா? அதாவது அத ஜாதி அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் குலத்தொழில் வந்து ஒவ்வொரு ஜாதிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது பரம்பரையா செஞ்சுக்கிட்டு வராங்க.
அந்த தொழில தான் நாங்க செய்யணுமா? அதுலயே முன்னேறவே முடியாதா? அவங்க வேற கவர்மெண்ட்ல ஆபீசர் ஆக முடியாதா? இல்ல ஒரு பெரிய தொழிலாளர் ஆக முடியாதா? ஐ மீன் தொழில் அதிபர் ஆக முடியாதா? இந்த மாதிரிலாம் நிறைய பேத்திட்டு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பிரஷர் வந்துருச்சு. இதற்கு வந்து இதை நம்ம வந்து செய்ய விட வேண்டாம், இந்த ஸ்கீம் வேண்டாம், எதிர்கட்சியினர் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தலைவர் வந்து ராஜாஜி கிட்ட போய் இதை எடுத்துருங்க வேண்டாம். அப்ப ராஜாஜி சொன்னாரு, நான் நல்லதுதான் சொல்லியிருக்கேன், தொழில் கத்துக்கிறது தான் நல்லது, அதனால இதை வந்து தயவு செஞ்சு தடுக்காதீங்க அப்படின்னு. இல்ல எதிர்கட்சியில இருந்து பயங்கர பிரஷர் வருதுன்னு அவர் ராஜாஜி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் அதை எது போட்டாரு. ஆனா அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இதே இதுதான் நினைச்சாரு, எல்லாரும் வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியாது, அதனால வந்து ஏதோ சில பேர் மட்டும்தான் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைக்க முடியும், கட்டுமானங்கள் வேலை, மற்றபடி தொழில்கள், அதாவது தொழில் சார்ந்த கேரியர் அப்படிங்கறத வந்து நீங்க தான் கத்துக்கணும் செய்யணுங்கிறத சொன்னார் அவர். அதை பிற்காலத்துல வந்து ஒரு ராஜாஜியினுடைய முறை சரிதான்னு ஃபீல் பண்ணதா கூட சொல்லுவாங்க, சில பேர் சொல்லியிருக்காங்க அதை பத்தியும். ஓகே, ஸோ இது மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விஸ்வகர்மா யோஜனாவை வந்து ராஜாஜி ஆரம்பிச்ச குலத்தொழில் கல்வி அதோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணி, திராவிடத்தினுடைய கொள்கை வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதிலாம் இருக்கக்கூடாது, எந்த ஜாதியில இருந்தாலும் எந்த வேலை வேணா செய்யலாம், தொழிலதிபர் ஆகலாம், ஆபீசர் ஆகலாம், இந்த மாதிரி பல மேனேஜர் ஆகலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய கொள்கை சார்ந்த இது இருக்கிறதுனால இதை ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ, அதாவது இப்ப வரக்கூடிய விஸ்வகர்மா யோஜனாவை தமிழக அரசு நிராகரித்திருக்கிறதோ அப்படின்னு பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்களுடைய கொள்கை, அதனால இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இதெல்லாம் இருக்குல்ல, நீங்க பாருங்களேன், இப்ப வந்து சின்னதா இன்னொரு கம்பேரிசன் அரசியல் பக்கம் போனோம்னா, மத்தியில் எடுத்துக்கோங்க, நேரு, இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் சோனியா காந்தி இன்டைரக்டா பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க, இப்போ வந்து ராகுல் காந்தி, அதை தவிர பிரியங்கா காந்தி. இப்ப தற்காலிகமா இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல ஒரே குடும்பத்துல இருந்து 3 பேர் எம்பியா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல இருக்காங்க, நான் அது இல்லைன்னு சொல்லல, தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரியறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதே மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இவங்க வந்து அதை ஒரு குல தொழிலாவே அடிச்சு, அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது போயிட்டு ஒரு தொழிலா மாறிடுச்சு. அது முன்னர் என்ன இருந்தது, மன்னர், அவர் பையன், அவர் சந்ததிகள் எல்லாம் மன்னராகவே ஆயிட்டு அரசா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் மொனார்கி ஆயிடுச்சு. இது அதே மாதிரி ஸ்டேட்ல கர்நாடகால எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, 3 தலைமுறைகளாக அரசியல்ல இதுல இருக்காங்க, பதவியில இருக்காங்க. எந்த நாட்டுல எந்த இதுல இல்ல சொல்லுங்க பார்ப்போம்? எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு, பல ஸ்டேட்ல இருக்கு. பவார், சரத் பவார் மகாராஷ்டிரால, ஈவன் சிவசேனால உத்தவ் தாக்கரே, அவர் பையன் ஆதித்ய தாக்கரே, இது மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஆக மொத்தம் அது வந்து குலத்துப்படி இருக்கும். அதே மாதிரி நீங்க சினிமா ஃபீல்டு எடுத்துனா, முக்கியமான ரெஃபரன்ஸ் வந்து நான் எப்பவும் சொல்லக்கூடியது வந்து ராஜ் கபூர். அவங்க வீட்டுல எத்தனை ஆக்டர்ஸ், ராஜ் கபூர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் கபூர் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் வந்து ஷமி கபூர், சசி கபூர், அதுக்கப்புறம் ரிஷி கபூர், எத்தனை பேர், அவர் பையன் இப்போ ரன்பீர் கபூர், கபூர் கபூர் கபூர், எல்லா கபூரும் சினிமால. இப்ப இதெல்லாம் வந்து பரம்பரை தொழிலா படலையா? பரம்பரை தொழிலா தானே படுது. ஒரு டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிக்க வைப்பாரா இருக்கும். இப்ப ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, சார் டாக்டருக்கு படிச்சா 8 வருஷம் 10 வருஷம் ஜெஸ்டேஷன் பீரியட், 100 ரூபா சம்பாதிக்குள்ள பிராணனே போயிடுதுன்னு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போயிடுறாங்கன்றாங்க, இல்லைன்னா சரட கவுண்டா போயிடுறான்றாங்க. அது வேற. அதே மாதிரி நீங்க வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் எடுத்துங்க, டிவிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு, அவர் முதல்ல என்ன பண்ணுவார், அம்பானியும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு. அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா அம்பானி அதானின்னு, அவங்களே எடுத்துக்கங்க. அம்பானி வந்து என்ன, திருபாய் அம்பானி ஃபர்ஸ்ட், அவர் பையன் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்ப அவர் பொண்ணு இஷா அம்பானி, இப்படி வரிசையா வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம எல்லாம் ஷேர் ஹோல்டர், இதெல்லாம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, நம்ம எல்லாம் ஷேர் ஹோல்டரா இருந்தா கூட மற்ற பப்ளிக் மக்கள் அவங்க கையில தான் கண்ட்ரோல் இருக்கும், அவங்க தான் செய்வாங்க. மகேந்திரா குரூப்பா இருக்கட்டும், இல்ல பிர்லா குரூப்பா இருக்கட்டும், எல்லாரும் அவங்க வம்சா வழியா குலத்தொழில தான் இறங்குறாங்க. இதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் எழுதணும். ஸோ ஆக மொத்தம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சில ஸ்கீம்ஸ் வருது. ஈவன் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஸ்வகர்மா யோஜனா வந்து ஏதோ ஆரம்பிச்சோம், ட்ரைனிங் கொடுத்தோம், பணம் லோன் கொடுத்தோம், இன்சென்டிவ் கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையாதுங்கிறாங்க. அப்ஸ்கில்லிங் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை தவிர இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ஃபிஷரிஸ்ல வந்து ப்ளூ எக்கானமின்னு ஒரு கான்செப்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த ப்ளூ எக்கானமி என்னன்னா, வெறும் ஃபிஷரிஸ் மீன் பிடிக்கிறது மட்டும் கிடையாது, அது சார்ந்த அப்கிரேடேஷன், அதாவது ப்ராசஸ் பண்ண வேல்யூ அடிஷன் சொல்லக்கூடிய, பல நாட்டுல வந்து இறால்
நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன ஃபார்மா வச்சிருந்தா கூட அதே மாதிரி தான். இப்ப நீங்க வந்து பால் கோஆபரேட்டிவ் பால் பண்ணைகள் பாத்தீங்கன்னாக்க ஒன்றிணைக்கிறாங்க. எல்லாரும் கொண்டு வந்து பாலை கொடுக்குறாங்க. அந்த வெறும் பால் மட்டுமா விற்பனை பண்றாங்க. அதுல இந்த தயிர் எடுக்கிறாங்க, நெய் எடுக்கிறாங்க, வெண்ணெய் எடுக்கிறாங்க, பால்கோவா பண்றாங்க, ஸ்வீட்ஸ் பண்றாங்க, ஐஸ்கிரீம் பண்றாங்க. அமுல் கிட்ட இல்லாத ப்ராடக்டே கிடையாது. பன்னீர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் இன்னைக்கு அமுல். அதுதான் நான் சொல்ற வேல்யூ அடிஷன், அப்கிரேடேஷன், டைவர்சிபிகேஷன் அப்படி. இது ஏன் பண்ண முடியாதுன்னு தெரியல. சரி, ஓகே. இப்ப இந்த அமுல் ஃபேக்டரி வந்து குஜராத்ல ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. குரியன் வர்கீஸ் அப்படிங்கிற ஒரு கேரளாக்காரர் தான் அதை இனிஷியேட் பண்ணி எடுத்தாரு. குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் ஃபெடரேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவுல போயிருக்கு. இன்னைக்கு உலக அளவுல இந்த அமுல் பிராண்டை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, செய்யறாங்க, அதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்காங்க. இது குஜராத்ல மட்டும் இல்லாம யூபிலையும் இதை வந்து ஒரு மிகப்பெரிய அமுலினுடைய ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. அது நடைமுறைக்கு வருகிறது. பிரதம மந்திரி மோடி அவர்கள் அதுக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோலையும் பார்த்திருக்கோம். இப்ப நான் எதை பத்தி இந்த குறிப்பா இங்க சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னாக்கா, இந்த மாடு வளர்க்கறது, அதாவது கேட்டில் பிரீடிங் அப்படின்னு சொல்றது, ஓகே, அதை வந்து குலத்தொழிலா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமுல் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம எல்லாருக்குமே குலத்தொழில்னால வந்து மிகப்பெரிய அளவுல வியாபாரம் செய்ய முடியும், லாபங்கள் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது. அதை வந்து ஒரு கீழ்த்தரமானவோ ஒரு தரக்குறைவாவோ பார்க்கறதுக்கு வந்து நமக்கு மனசு வராதுன்னு தான் சொல்லணும். நம்ம இவங்களுடைய இதுபடியே தமிழ்நாடு அரசனுடைய விருப்பப்படி நல்ல ஸ்கீமா அவங்க கொண்டு வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் போறோம். ஸோ இருந்தாலும் இந்த நியூஸை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். பல பாயிண்டோட பல சர்ச்சைகள் உருவாயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி ஒரு கேப்சூல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.